Welcome back to our channel, My Bio Notes. So, in the last videos, we saw about the living world. Chapter 1, living world பத்தி பார்த்தோம். In this video, we'll see about chapter 2, biological classification பத்தி பார்க்கலாம். So, அதுக்கு முன்னாடி subscribe பண்ணாதவங்க சேனலை subscribe பண்ணுங்க, bell button click பண்ணுங்க. அப்பதான் நாங்க ஏதாவது வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். And also description boxல we'll give the chapter 1 ஓட அந்த living world ஓட link கொடுக்குறோம். So, உங்களுக்கு தேவைனா அதையும் போய் ரெஃபர் பண்ணி பாருங்க. So in today's session we'll see about biological classification. So classification as I already told you, classification is the grouping of organism into convenient categories. So நம்ம categories பிரிச்சு வச்சுக்கிறோம், classify பண்ணி வச்சுக்கிறோம். So இந்த civilization வந்ததிலிருந்து mankind வந்து we are trying to classify the organisms into different categories. So ancient man வந்து எப்படி வந்து organisms classify பண்ணாங்கன்னா it was for his own need. அவனோட தேவைக்காக தான் organisms classify பண்ணணும்னு நினைச்சாங்க. Basic needs என்ன? Food, shelter, clothing. So இந்த பேசிஸ்ல ஃபுட்டுக்கு என்ன organisms வந்து ஃபுட் கேட்டகரியில் எது வரும், ஷெல்டர் கீழே நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், க்ளோத்திங்க்கு நம்ம யூஸ் ஆகிற ஆர்கானிசம் அதுலேருந்து வர என்ன அதை பேஸ் பண்ணி தான் கிளாசிஃபிகேஷன் இருந்துச்சு. பட் அ சயின்டிஃபிக் பேசிஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் இட் வாஸ் நாட் டன் இன் ஏன்ஷியன்ட் டைம்ஸ். இட் வாஸ் அரிஸ்டாட்டில். ஹீ வாஸ் த ஒன் ஹூ ஃபர்ஸ்ட் கேவ் த கிளாசிஃபிகேஷன். ஸோ அவர் என்ன பேசிஸில் கிளாஸிஃபை பண்ணார்னா ஹீ யூஸ் சிம்பிள் மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸ், ஒரு சிம்பிள் ஸ்ட்ரக்சரல் கேரக்டர்ஸ் வச்சு ஹீ டிஃப்ரென்ஷியேட்டட் த ஆர்கானிசம். என்னென்ன இப்போ பிளான்ட்ஸை வந்து எப்படி வந்து ஹீ கிளாஸிஃபைடு அப்படின்னா ஹீ டிவைடட் இன்டு ட்ரீஸ், ஷ்ரப்ஸ் அண்ட் ஹர்ப்ஸ். ஸோ இப்படி ஹீ கிளாஸிஃபைட் ஒரு சிம்பிள் மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸ் வச்சு. ட்ரீனா என்ன? You all know tree வந்து டாலாக இருக்கும், பிக்காக இருக்கும், அண்ட் இட் ஹேஸ் அ திக் அண்ட் உட்டி ட்ரங்க் இருக்கும். அதுக்கு ஃப்ரூட்ஸ் இருக்கும், அப்புறம் அதில் ஃப்ளார்ஸ் வரும். ஸோ இதெல்லாம் பேசிக் குவாலிட்டிஸ் ஆஃப் அ ட்ரீ. ஸோ ட்ரீ பார்த்தோன்னே நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும் மற்ற பிளான்ட் வெரைட்டிலேருந்து. யூ கேன் டிஃப்ரென்ஷியேட் அ ட்ரீ. ஸோ ட்ரீயாக ஃபஸ்ட்டு ஹீ கிளாஸிஃபைட். நெக்ஸ்ட்டு ஷ்ரப்ஸ். வாட் ஆர் ஷ்ரப்ஸ்? பொதர் மாதிரி இருக்கிறத நம்ம புஷியாக இருக்கிறத நம்ம வந்து ஷ்ரப்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கும் வந்து அது வந்து ஒரு மீடியம் சைஸ்டாக இருக்கும் ஷ்ரப்ஸ் எல்லாமே. ஸோ த ட்ரங்க் வில் பி திக் அண்ட் உட்டி பட் இட் வில் பி ஃப்ளெக்சிபிள். ஸோ இன் திஸ் கேஸ் இட் வில் பி ஃப்ளெக்சிபிள். அதோட ஸ்டெம் வந்து இட் வில் பி ஃப்ளெக்சிபிள். ஸோ அதுதான் வந்து ஷ்ரப்ஸ்ன்னு வந்து அவர் தனியாக எடுத்து வச்சிட்டார். அண்ட் ஹர்ப்ஸ்னால் என்னது? குட்டி குட்டி செடிங்க, ஸ்மால் பிளான்ஸ் எல்லாமே ஹர்ப்ஸ்ன்னு அதை வந்து தனியாக கிளாஸிஃபை பண்ணி வச்சார். ட்ரீஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா யூ கேன் சே அ பேனியன் ட்ரீ, அ கோகோனட் ட்ரீ, அ நீம் ட்ரீ, அ டீக் ஆர் அ ஓக் ட்ரீ. ஸோ இதெல்லாம் ட்ரீக்கு கீழே வர்றது. பார்த்தோன்னே நமக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும், இதெல்லாம் தனியாக கிளாஸிஃபை பண்ணி வைக்க முடியும். நெக்ஸ்ட்டு ஷ்ரப்ஸுக்கு வந்து வி கேன் சே ரோஸ், ஜாஸ்மின், துளசி, இதெல்லாமே வந்து ஷ்ரப்ஸுக்கு கீழே வருது. ஹர்ப்ஸுக்கு கீழே என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்? டொமேட்டோ, பேடி, வீட், இதெல்லாமே ஹர்ப்ஸுக்கு கீழே வருது. ஸோ இந்த பேசிஸில் பார்த்தோன்னே தெரிகிற மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸை வச்சு அவர் வந்து இந்த மாதிரி ட்ரீஸ், ஷ்ரப்ஸ், ஹர்ப்ஸாக வந்து ஹீ கிளாஸிஃபைட் த பிளான்ட்ஸ். Who? Aristotle. Next, animals, how he classified? He classified the animals into two categories. What are they? On what basis? Actually, red blood animals. Red blood irka animals, not red blooded animals. This was his classification on animals. So red blood animals and ரெட் பிளட் சிகப்பு ரத்தம் இல்லாத அனிமல்ஸ் அப்படின்னு அவர் அனிமல்ஸை இந்த மாதிரி பிரிச்சாரு. திஸ் வாஸ் அரிஸ்டாட்டில் மெத்தட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ். நெக்ஸ்ட் வந்து லினேயஸ். யூ ஆல் நோ லினேயஸ் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் இஸ் two kingdom system classification. What are the two kingdoms? One is Plantae, another one is Animalia. These are the two kingdoms he used for classification. But ஒன் ஆஃப் த நெகட்டிவ் பாயிண்ட் இல்லைன்னா ஒரு என்ன இதில் வந்து ஒரு இது அப்படின்னா நெகட்டிவ் அப்படின்னா இந்த டூ கிங்டம் சிஸ்டத்தில் இந்த அவர் வந்து மெயினாக அதை எப்படி பார்த்தாருன்னா பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், அந்த ரெண்டு ஆர்கானிசமை பற்றி மட்டும்தான் பார்த்தாரு. பிளான்ட்டு கீழே எல்லா ஆர்கானிசம்ஸையும், அனிமல்ஸ் கீழே எல்லா ஆர்கானிசம். பட் he failed to consider some of the characteristics which other living organism exhibit. What are those characters? Prokaryote.
he didn't consider the character. Eukaryote consider பண்ணல. Uni or multicellular அதை அவர் consider பண்ணல. He didn't take the criteria into his classification. Photosynthetica, non-photosynthetica. These are the criteria that he didn't consider for his classification. He just classified the plants into Plantae and Animalia. மத்த இந்த qualities அவர் வந்து பார்க்கல லிவிங் ஆர்கானிசம்ல. வாட் இஸ் அ ப்ரோகேரியாட்? ப்ரோகேரியாட் அப்படின்னா என்னன்னா, ப்ரோகேரியாட், கேரியான் மீன்ஸ் நியூக்ளியஸ், ப்ரோ மீன்ஸ் பிரிமிட்டிவ். பிரிமிட்டிவ்னா ஃபர்ஸ்ட் ஃபார்ம்டு, இல்லை பிரிமிட்டிவ்னா ஓல்டு, பழைய first starting stage la vanda nucleus, that is prokaryon. Bacteria, virus all have this type of nucleus, prokaryote. So we call it as a prokaryote. Eukaryote na enna? It contains the well organized nucleus. There will be nuclear membrane in the nucleus. It is a true nucleus. But in case of a prokaryote, it is a false nucleus. அது உண்மையான நியூக்ளியஸ் கிடையாது. It doesn't have a nuclear membrane இருக்காது. ஒரு prokaryotic cell மற்ற organelles well organized இருக்காது. But in a eukaryote, you will have a nucleus with a nuclear membrane and all the organelles will be well organized in case of a eukaryotic cell. Uni and multicellular. What are uni and multicellular organism? Unicellular or single cell. Uni na enna? Single cell organism. Multi na enna? Many cell, நிறைய cell இருக்கக்கூடிய organism. Photosynthetic, non-photosynthetic. Photosynthetic organisms are able to prepare their own food by themselves. அதுதான் photosynthetic அப்படின்னு சொல்றோம். அது plants ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். Non-photosynthetic அப்படின்னா they are not able to prepare their own food. ஸோ அதை வந்து non-photosynthetic. ஸோ இதெல்லாம் அவர் கன்சிடர் பண்ணல இந்த கிரைட்டீரியாலாம். Who? Linnaeus didn't consider the criteria for his classification. He just classified the organism just as Plantae and Animalia. So what are the other criteria we have to take into account for the classification are, first is the cell structure, nature of the cell wall, mode of nutrition, habitat, method of reproduction and evolutionary relationship. So the cell structure must be considered. He didn't consider that. And nature of the cell wall, mode of nutrition, what type of nutrition the organism has, habitat, the surrounding in which the organism lives, method of reproduction, what method of reproduction the organism follows, and the evolutionary relationship. What is an evolution actually? Evolution is a process in which an earlier life form has become into a present life form. அதுதான் வந்து evolution. அந்த ப்ராசஸுக்கு பேர் தான் எவல்யூஷன். An earlier life form has developed into a present living being. How this living being has come into account? இது எப்படி வந்துச்சு? From an earlier life form. அந்த whole அந்த பார்த்த சொல்றதுக்கு பேர் தான் evolutionary relationship. In simple words we can say it as a gradual development of something. உன்னோட கிராஜுவல் டெவலப்மெண்ட்டை நம்ம எவல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதையும் நம்ம கன்சிடர் பண்ணோம் when we are classifying the living organisms. So these are the things we have to consider. Next is that what are the other issues in the classification are that first is that the plantsல வந்து என்னெல்லாம் வந்து வந்துச்சு அப்படின்னா பாக்டீரியா, ப்ளூ கிரீன் ஆல்கே, ஃபங்கை, மாசஸ், ஃபர்ன், gymnosperm and angiosperms were there. எதுக்கு இதில் வச்சாங்க? It all had a cell wall. So plant na it will have a cell wall. No, animal cellக்கு it will not have a cell wall. So இதெல்லாம் cell wall இருந்தனால they were kept under the group plants. But bacteria and blue green algae, they both were prokaryotes. So in the criteria our consider பண்ணல. This prokaryotes were kept under with the eukaryote. So in the prokaryote வந்து eukaryote கூட சேர்த்து. Next, another issue of this classification is that in case of Chlamydomonas and Spirogyra, the unicellular and multicellular organism were both grouped under a same category. They didn't consider the unicellular or multicellular அவங்க பார்க்கல. So they ரெண்டுமே வந்து algae அப்படின்ற criteria they classified. So this is one of also ஒரு
negative point, and also the autotrophic green plants and the heterotrophic அதை வந்து கன்சிடர் பண்ணல. அதாவது மோட் ஆஃப் நியூட்ரிஷன் ஒரு க்ரைட்டீரியாவை they didn't consider in earlier classification systemsல they didn't consider. ஸோ autotrophic green plantsயும் heterotrophic அதாவது ஃபங்கைக்கு எப்படி செல் வால் இருக்கும் அப்படின்னா it is made of chitin. In case of green plants it is cellulosic. செல்லுலோஸால் மேடாயிருக்கும் செல் வால். இதில் வந்து கைட்டினால் மேடாயிருக்கும். ஸோ அதையும் அவங்க கன்சிடர் பண்ணல என்ன மோட் ஆஃப் நியூட்ரிஷனில் இருக்குது அந்த ஆர்கானிசம்ஸ்க்கு. பட் in this 5 kingdom classification that we are going to see, that is R.H. Whittaker classification, he gave it in 1969ல he gave it. அவர் வந்து இந்த ஃபங்கையை he created a separate kingdom for it, that is kingdom fungi. ஃபங்கைனே செப்பரேட்டாக he created a kingdom for fungi in this 5 kingdoms classification. So அதெல்லாம் முன்னாடி earlier classificationல they didn't consider. So cell wall there is difference. It is made up of chitin in case of fungi, the cell wall. In this case the autotrophic green plants, the cell wall is made of cellulose. This also they didn't make a point while classifying the organisms. Then another thing is that the kingdom Protista, this new kingdom, other than Plantae and Animalia, this new kingdom Protista or kingdom form ஆனனால this Chlamydomonas chlorella-வும் Paramecium amoeba. Earlier classification this was under animal kingdom and Chlamydomonas chlorella was in plant kingdom, that is algae. But இது ரெண்டும் வந்து ஒரே கிங்டம் கீழே வருது. இது Protista அப்படின்ற கிங்டம் கீழே வருது. Based on what? Because in Monera we have prokaryotic organism, unicellular prokaryotic organism, and here we have eukaryotic organisms. So இதை வந்து he classified under a Protista அப்படின்ற kingdomல they classified. In this 5 kingdom classification, what is the advantage of 5 kingdom classification? Why he gave it அப்படின்னா in the what all criteria he used, எதுலேருந்து இது டிஃபர் ஆகுது ஏர்லியர் கிளாசிஃபிகேஷன்லேருந்து எதில் வந்து இது டிஃப்ரெண்ட். த க்ரைட்டீரியா மேக்ஸ் த டிஃப்ரென்ஸ் இன் கிளாசிஃபிகிங் ஆர்கானிசம்ஸ். வாட் ஆர் த க்ரைட்டீரியா? ஃபர்ஸ்ட் இஸ் த செல் ஸ்ட்ரக்சர். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வி ஹாவ் டு டேக் த செல் ஸ்ட்ரக்சரையும் நம்ம பார்க்கணும் வைல் கிளாசிஃபைங் த லிவிங் ஆர்கானிசம். அண்ட் த பாடி ஆர்கனைசேஷனை பற்றி பார்க்கணும். மோட் ஆஃப் நியூட்ரிஷன், வாட் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் த ஆர்கானிசம் ஹேஸ். ரீப்ரொடக்ஷனை பற்றி பார்க்கணும். ஃபைலோஜெனட்டிக், as I already mentioned, phylogeny plays a major role while classifying the organism, and also the phylogenetic relationship. So இது எல்லாமே கன்சிடர் பண்ணி வந்தது தான் வந்து Whittaker 5 kingdom system of classification of plants. So in this what are the 5 kingdoms? First kingdom is the kingdom Monera, then Protista, fungi, Plantae and Animalia. So in all the system of classification, the Plantae and Animalia system was the same. So Plantae and Animalia system, like Linnaeus said, this system remain unchanged, but adu kuda 3 kingdoms he added. What are the kingdoms? Monera, Protista and fungi. So these are the 3 kingdoms with these 2 kingdoms. This is the 5 kingdom classification. So idhula vandu என்னென்ன கேரக்டர்ஸ் ஐ ஆல்ரெடி செட். ஃபர்ஸ்ட் வந்து செல் டைப், செல் வால், நியூக்ளியர் மெம்பரேன் அண்ட் பாடி ஆர்கனைசேஷன், மோட் ஆஃப் நியூட்ரிஷன். ஸோ இதை பேஸ் பண்ணி த கிளாசிஃபிகேஷன் வாஸ் பேஸ்ட். ஸோ மொனரா, இஃப் யூ சி மொனரா, த செல் டைப் இஸ் ப்ரோகேரியாட்டிக். ப்ரோகேரியாட்டிக்னா என்ன? இட் கண்டெய்ன்ஸ் அ ஃபால்ஸ் நியூக்ளியஸ். நியூக்ளியர் மெம்பரேன் இருக்காது நியூக்ளியஸ்க்கு. செல் வால் இஸ் நான் செல்லுலோசிக். செல்லுலோஸால் மேடாயிருக்காது செல் வால். நெக்ஸ்ட் நியூக்ளியர் மெம்பரேன் இஸ் ஆப்சன்ட். அதனால தான் நம்ம ப்ரோகேரியாட்னு சொல்கிறோம். பாடி ஆர்கனைசேஷன் செல்லுலர். இட் இஸ் அ யூனிசெல்லுலர், நோ, ஸோ செல்லுலர். மோட் ஆஃப் நியூட்ரிஷன் பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோட்ராஃபிக் அண்ட் ஹெட்ரோட்ராஃபிக். ஆட்டோட்ராஃபிக்னா என்ன? ஆட்டோட்ராஃபிக்னா என்ன? ஒரு பிளான்ட் is autotrophic சொல்லுவோம். ஏன்னா it is able to make their own food by the process of photosynthesis. So plant is an autotrophic organism. So back in the prokaryote organism we have autotrophs. They are able to prepare their own food. So அதனால autotrophic னு சொல்றோம். What is an heterotroph?
they are not able to prepare their own food, they rely on the autotroph depend ஆகிருக்கும் நியூட்ரிஷனுக்கு. ஸோ நமக்கு நம்ம வேறு ஆர்கானிசம்ல இருந்தால் நம்ம ஃபுட் எடுத்துக்கிறோம், நம்ம பிளான்ஸை வந்து டிபெண்ட் பண்ணுறோம், அனிமல்ஸை சாப்பிட்றோம். ஸோ we are not able to prepare our own food, but plants are able to prepare their own food. So they are called autotrophs and heterotrophs. This is autotrophic type of nutrition and heterotrophic type of nutrition. Autotrophs la rendu types irukku. Enadhu chemoautotrophs. What are chemoautotrophs? Chemoautotrophs na inorganic substance la irundhu adoda energy adu eduthukchna they are called chemoautotrophs. So example எடுத்துட்டோம் அப்படின்னா bacteria which are able to degrade ammonia, nitrate. So in autotrophic and heterotrophic nutrition there is two types. Autotrophs we have chemosynthetic and photosynthetic. So what is chemosynthetic? So chemosynthetic அப்படின்னா it is able to derive energy from the chemical reactions. So example எடுத்துட்டோம் அப்படின்னா bacteria which is able of oxidizing nitrate, ammonia இது எல்லாமே chemosynthetic அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ அப்படின்னா லைட் யூஸ் பண்ணி எனர்ஜி கிடச்சிச்சின்னா அது ஃபோட்டோசிந்தட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். சாப்ரோஃபைட்டிக் ஹெட்ரோட்ராஃபிக் நியூட்ரிஷன்லேயே இட் ரிலைஸ் ஆன் த அதர் ஆர்கானிசம்ஸ் ஃபார் இட்ஸ் நியூட்ரிஷன். அதிலே வந்து தேர் இஸ் சாப்ரோஃபைட்டிக் அண்ட் பாராசைட்டிக் டைப் ஆஃப் ஆர்கானிசம். வாட் இஸ் சாப்ரோஃபைட்டிக்? இட் ஆக்சுவலாக ஒரு டீக்ரேடிங் ஒரு டெட் ஆர்கானிசம்லேருந்து நியூட்ரிஷன் எடுத்துகிட்டு அது க்ரோ ஆச்சுன்னா இட் இஸ் சாப்ரோஃபைட்டிக். ஸோ ஒரு உட்லேயோ ஒரு டீக்கையான ஒரு உட்லேயோ ஒரு டெட் ஆர்கானிசம் மேலே வளருது இல்லையா, ஸோ அந்த லிவிங் ஆர்கானிசம் எல்லாமே சாப்ரோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பாராசைட்டிக்னா என்னன்னா ஒரு ஹோஸ்ட் ஆர்கானிசம் ஒரு இன்னொரு ஆர்கானிசம் கூட போய் உட்காந்துக்கும், உள்ளேயா இருந்தாலும் சரி வெளியாக இருந்தாலும் சரி அந்த ஆர்கானிசம் கூட போய் இருக்குல்ல அதை தான் நம்ம ஹோஸ்ட்டுன்னு சொல்கிறோம். இதை வந்து பாராசைட்டுன்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து இன்ஃபெக்ஷியஸாகவும் இருக்கும், சிலது இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணும் நம்மளுக்கு, சிலது வந்து ஹார்ம் பண்ணும். ஸோ ஹோஸ்ட்டுக்கும் ஹார்ம் கொடுத்துட்டு இது ஆனால் சர்வைவ் ஆகும் அந்த ஹோஸ்ட்டு கூட, அதுக்கு பேர் பாராசைட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். சிலது ஹோஸ்ட்டுக்கு வந்து பாசிட்டிவாகவும் இருக்கும், சிலது நெகட்டிவாகவும் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து டேப் வர்ம், ஃப்ளீஸ் இதெல்லாம் வந்து ஸோ சிலது நம்ம உடம்புக்குள்ளே இருக்கும். ஸோ நமக்கு வந்து அது வந்து இன்ஃபெக்ஷியஸாக இருக்கும். ஸோ அதுக்கு பேர் பாராசைட்டிக். So in kingdom Protistala, the cell type is eukaryotic. There is a true nucleus and well organized cell and cell wall is present. Sila idhula vandu it is present. In some you can see the presence of a cell wall. The nuclear membrane is present. That's why we call it as an eukaryote. Then the body organization is cellular. Cellular na unicellular. Next is mode of nutrition is அதே மாதிரி autotrophs and heterotrophic type of nutrition. Autotrophs we have some photosynthetic type. Next in kingdom fungi it is eukaryotic. True nucleus இருக்கும் and it has cell wall இருக்கும். It is made up of a material called chitin ஆல மேட் ஆயிருக்கும் and the nuclear membrane is present and body organization பார்த்தோம் அப்படின்னா ஃபங்கையில் it is multicellular. ஸோ இதெல்லாமே சிங்கிள் செல், இது வந்து மல்டி செல்லுலர் அண்ட் லூஸ் டிஷ்யூ ஃபார்மேஷனும் இருக்கும். ஃபங்கையில் லூஸ் டிஷ்யூ ஃபார்மேஷனும் இருக்கும். மோட் ஆஃப் நியூட்ரிஷன் இஸ் ஹெட்ரோட்ராஃபிக், சாப்ரோஃபைட்டிக் ஆர் பாராசைட்டிக் டைப் ஆஃப் நியூட்ரிஷன். இப்போ நீங்கள் ஃபங்கை எல்லாமே இந்த சில டீகேயிங் வுட்லலாம் நீங்கள் வளர்ந்து பார்க்கலாம் ஃபங்கை. ஸோ அந்த மஷ்ரூம் மாதிரி இருக்கும்ல அந்த ஃபங்கை யூ கேன் சீ இன் வுட்லலாம் வளர்ந்துருக்கும். ஸோ அதுதான் வந்து இப்போ ரெய்னி சீசனில் யூ கேன் சீ த ஃபங்கை. ஸோ அதுக்கு பேர் சாப்ரோஃபைட்ஸ் அந்த மோட் ஆஃப் நியூட்ரிஷன் இன் கேஸ் ஆஃப் ஃபங்கை. இன் கேஸ் ஆஃப் பிளான்டே இட் இஸ் யூகேரியாட், ட்ரூ நியூக்ளியஸ், cellulose, the cell wall is made up of cellulose, nuclear membrane is present and the body organization you can see tissue and organs in this case. Yes, plants you can see tissue and organs. No. Next, the mode of nutrition is autotrophic. So light depend பண்ணியிருக்கோம் autotrophic. Next in animalia it's eukaryotic, cell wall is absent, nuclear membrane is present, that's why you call it as an eukaryote. Next body organization you can see a tissue, organ system பார்க்கலாம் in case of animals. Mode of nutrition பார்த்தோம் அப்படின்னா it is heterotrophic. We rely on other animals for our food and nutrition, that is heterotrophic. அதிலே holozoic-ஆவும் இல்லை saprophytic-ஆவும் இல்லை. Holozoic. What is holozoic? What is holo na hole.
ஸோ தேர் இஸ் இன்ஜெஷன் ஆஃப் த ஃபுட் மெட்டீரியல், அதுதான் வந்து ஹோலாக இன்ஜெஷன் ஆர் இன்டர்னலைசேஷன் ஆஃப் த ஃபுட் மெட்டீரியல் அண்ட் த இன்டர்னல் ப்ராசஸிங் ஆஃப் த லிக்விட்ஸ் ஆர் சாலிட் ஃபுட் பார்ட்டிகல்ஸ். உள்ளே வந்து அதை அடுத்து வந்து உள்ளே போய் அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் வந்து ப்ராசஸ் ஆகும். அதுக்கு எக்ஸாம்பிள்னா humans are holozoic type of nutrition. Where a protozoa we can take amoeba we have holozoic type of nutrition. Saprophytic I already said, no, it relies on dead or decaying organism for its nutrition. So this is about biological classification. இதுல வந்து RH Whittaker 5 kingdom classification பத்தி பார்த்திருக்கோம். Next we will see about the kingdom Monera பத்தி பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வில் சி அபவுட் த கிங்டம் மொனரா. அதுக்கப்புறம் ஈச் கிங்டம் டீட்டெயிலி வில் சி. நெக்ஸ்ட் வீடியோவில் வில் சி அபவுட் கிங்டம் மொனரா. தேங்க்யூ.